மாதம் 50,000 ஓய்வூதியம் வேண்டுமா? என்பிஎஸ்ஸில் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும்? ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் ஒரு நிலையான வருமானம் இருக்க வேண்டும் என்பது பலருடைய கனவு. ஆனால் சரியான திட்டமிடல் இல்லாததால் பலருக்கும் எதிர்பார்த்த அளவிலான ஒரு ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. அப்படின்னா ஓய்வு பெற்ற பிறகு ஒரு மாதம் 50,000 ஓய்வூதியம் பெறணும்னா என்ன செய்யணும்? எவ்வளவு முதலீடு செய்யணும்? அதற்கு உதவுகின்ற ஒரு முக்கியமான திட்டமாக தேசிய ஓய்வூதிய அமைப்பு இருக்குது. என்பிஎஸ் அப்படின்னா என்ன? தேசிய ஓய்வூதிய அமைப்பு, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானத்தை உருவாக்க உதவுகின்ற ஒரு முதலீட்டு திட்டம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்தோம்னா ஓய்வு பெறும்போது ஒரு புறம் பெரிய மொத்த தொகையும் மறுபுறம் மாதாந்திர ஓய்வூதியமும் கிடைக்கும். தற்போதைய விதிகளின்படி என்பிஎஸ்ஸில் சேர்த்துள்ள தொகையில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறலாம். மீதமுள்ள தொகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு வருடாந்திர திட்டம் நம்ம வாங்கலாம். வருடாந்திர திட்டம் மூலமாக நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் கிடைக்கும். இப்போ மாதம் 50,000 ரூபாய் ஓய்வூதியம் பெற எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தா, தற்போதைய சந்தை நிலவரப்படி மாதம் சுமார் 50,000 ஓய்வூதியம் பெற 1 கோடி ரூபாய் அளவிலான வருடாந்திர திட்டம் தேவைப்படும். ஆனால் இது அந்த நேரத்தில் இருக்கின்ற வருடாந்திர விகிதங்களை பொறுத்து மாறுபடும். 1 கோடி ரூபாயை வருடாந்திர திட்டத்தில் முதலீடு செய்யணும்னா ஓய்வு பெறும்போது என்பிஎஸ் கணக்கில் மொத்தமாக 5 கோடி ரூபாய் வரை நிதி இருக்கணும்னு சில கணக்கீடுகள் சொல்லப்படுது. அப்போ 25 வயசில் தொடங்கினா, உங்களுக்கு 25 வயது அப்படின்னா என்பிஎஸ்ஸில் நீங்கள் முதலீடு செய்ய தொடங்கினா ஓய்வு பெறும் வரை சுமார் 35 ஆண்டுகள் முதலீட்டு காலம் கிடைக்கும். ஒரு மாதாந்திர முதலீடு எவ்வளோ இருக்குது இதில்னா 14,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரை இருக்கும். ஆண்டுக்கு 10% உங்களுக்கு 60 வயசில் கிடைக்கிற மொத்த நிதி 5 கோடி ரூபாயாக இருக்கும். இதில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கிட்டு மீதமுள்ள தொகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு வருடாந்திர திட்டம் வாங்கி மாதம் 50,000 ரூபாய் நீங்கள் ஓய்வூதியமாக பெறலாம். சரி, 30 வயதில் தொடங்கினா மாதாந்திர முதலீடு எவ்வளோ இருக்குன்னா 22,000 ரூபாயிலிருந்து 24,000 வரை முதலீடு செய்யணும். முதலீட்டு காலம் 30 ஆண்டுகள். 35 வயதில் தொடங்கணும்னா மாதாந்திர முதலீடு 35,000 38,000 வரை இருக்கலாம். முதலீட்டு காலம் 25 ஆண்டுகள். வயது அதிகரிக்கும் போது இலக்கை அடைய வேண்டிய ஒரு மாதாந்திர முதலீடோ அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். வருடாந்திர திட்டங்களுடைய வட்டி விகிதம் காலத்துக்கு காலம் மாறும். ஓய்வூதிய தொகையும் அதற்கேற்ப மாறும். முதலீடு செய்வதற்கு முன்பு நிதி ஆலோசகருடைய கருத்தை பெறுவது தான் சிறந்த முறையிலே இருக்கும். சிறிய வயசில் முதலீட்டை தொடங்கினா பெரிய தொகையை உருவாக்குவது எளிது. இதுதான் ரொம்ப சாதாரணமான சக்ஸஸ் ஃபார்முலா. ஓய்வு கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா சரியான திட்டமுடன் ஒரு முதலீட்டை தொடங்கிறது தான் மிகவும் முக்கியமானது.